Hi friends, how are you all? Welcome to my channel Padmavati at Food and Life. இன்னைக்கு ரொம்ப ஹெல்தியான ஒரு ஐட்டம் ஒன்று பண்ணலான்னு இருக்கேன் உங்களுக்கு. ஆக்சுவலாக வந்து நம்ம என்னன்னாக்கா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. நம்ம வந்து கடைகள்லாம் அந்த கஞ்சி மாவுன்னு சொல்லிட்டு வாங்கி காத்தால வேலைக்கு ஹெல்த்தியாக சாப்பிட்றதுக்கு நம்ம சாப்பிட்றோம். இப்போ அந்த கடையில் வாங்குகிற அந்த கஞ்சி மாவை நம்ம வீட்டிலே பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் வந்து ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஒரு கஞ்சி மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தான் நான் போட போகிறேன். ப்ரிப்பரேஷனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான மெத்தட்லாமும் இருக்குது கஞ்சி மாவு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. முளை கட்டி காய வச்சு நெழில் வளர்த்தி இந்த மாதிரியான ரொம்ப லாங் ப்ராசஸ் கஞ்சி மாவு எல்லாமும் இருக்குது. அது மாதிரி கடைகள்லாம் கிடைக்கிறது. பட் சிம்பிளாகவும் ஹெல்த்தியாகவும் நமக்கு சட்டுன்னு பண்ணுற மாதிரி ஈஸியாக பண்ணுற மாதிரி ரொம்ப லாங் ப்ராசஸ் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக பண்ணுற மாதிரி ஒரு கஞ்சி மாவு தான் நான் இப்போ உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். இந்த பண்ணி வச்சுட்டிங்கனாக்கா கண்டிப்பாக அது ஒரு மாதத்து வரைக்கும் ஒன்றுமே வீணாக போகாமல் இருக்கும். நம்ம முளை கட்டி எல்லாம் பண்ணோம்னாக்கா கொஞ்சம் சீக்கிரம் வீணாக போகிறதுக்கெலாம் சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பண்ணினாக்கா வந்து கொஞ்சம் நம்ம கஞ்சி போடுறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் முன்னாடி கரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை வேக வச்சு பால் ஊற்றி சர்க்கரை போட்டோ இல்லை மோர் ஊற்றி உப்பு போட்டோ சாப்பிட்லாம். இதை நம்ம வந்து இந்த கஞ்சி மாவை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம்னா இதுக்கான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு நான் மெயின் இன்க்ரீடியன்ஸ் வந்து பிளாக் ரைஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். பிளாக் ரைஸில் பண்ணோம்னா வந்து எகெயின் நம்ம பசங்கள்லாம் சொல்கிற மாதிரி ப்ரோட்டீன் இல்லை இது இல்லை அது இல்லைன்னு சொல்லுங்க. ப்ரோட்டீன் கால்சியம் எல்லாமே தேவைப்படுறது நமக்கு. பொட்டாசியம் மெக்னீஷியம் எல்லாமே நம்ம உடம்புக்கு தேவைப்படுறது. இதில் வந்து ஒமேகா இருக்குது, ஒமேகா 3 இருக்குது, இதில் ஃபேட்டி ஆசிட் இருக்குது. ரொம்ப நல்லது, ஹெல்தி இது. இதை நம்ம வேக வச்சு சாதம் பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்ப நாழி ஆகும். இது வந்து ஃபுல்லாக ஊற வச்சு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு தான் சாதம் வடிக்க முடியும். ஏன்னா இது வேகத்துக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் இப்போ வந்து நம்ம கஞ்சியில் போட்டு இதை அரைச்சி வச்சுட்டோம்னாக்க நம்ம ஈஸியாகவும் வேகும், அதே சமயத்தில் நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இது வந்து நான் ஒரு 100 கிராம் எடுத்துட்டுருக்கேன். பிளாக் ரைஸ் 100 கிராம் பிளாக் ரைஸ் எடுத்துட்டுருக்கேன். இதில் வந்து ஒரு 200 கிராம் கம்பு எடுத்துட்டுருக்கேன். 200 கிராம், அதாவது உடம்புக்கு ரொம்ப நல்லது. கேழ்வரகுன்னு சொல்லுவோம் இல்லையா, கம்பு கேழ்வரகு இதெல்லாம் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதில் வந்து நான் கம்பு எடுத்துட்டுருக்கேன். இது ஒரு 200 கிராம்ஸ், இது ஒரு 100 கிராம்ஸ். அப்புறம் ப்ரௌன் அவுல் எடுத்துட்டுருக்கேன். இது ரெட் ரைஸில் பண்ணுற அவல். இது இந்த ரெட் ரைஸில் பண்ணுற அவல் வந்து இது ரொம்ப உப்புமாக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. நான் ஏற்கனவே வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். இந்த ரெட் அவலில் வந்து எப்படி உப்புமா பண்ணுறது எல்லாம், புளி உப்புமா, போஹா இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு நான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி என்னோட இதில் பாருங்கோ. இது ஒரு 100 கிராம் எடுத்துட்டுருக்கேன். புழுங்கல் அரிசி, பச்சரிசி இல்லை, இது புழுங்கல் அரிசி ஒரு 100 கிராம் எடுத்துட்டுருக்கேன். இது கப்பு சின்ன கப்பு, அதனால ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது ஒரு 100 கிராம் எடுத்துட்டுருக்கேன். இது கொள்ளு. இப்போ வெயிட் லாஸ் பண்ணணும், கார்த்தால வேலையில் நான் வந்து ரொம்ப நிறையா சாப்பிடக்கூடாது, ஹெவியாகவும், அதே சமயத்தில் எனக்கு கொஞ்சம் வெயிட் லாஸும் இருக்கணும் அப்படின்னாக்கா இந்த கொள்ளுங்கிறது வந்து ரொம்ப வெயிட் லாஸுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கிறது. அதே சமயத்தில் உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி, கால்சியம் இருக்குது இதில், ரொம்ப நல்லது. ஸோ கொள்ளு ஒரு 100 கிராம், அப்புறம் கொள்ளு ஒரு 200 கிராம் எடுத்துட்டுருக்கேன். கம்பு அதே அளவுக்கு. அப்புறம் வந்து பச்சை பயிறு, முழு பயிறு, இது ஒரு 200 கிராம் எடுத்துட்டுருக்கேன். முழு பச்சை பயிறு எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் பாதாம் எல்லாமே கொஞ்சம் எடுத்துட்டுருக்கேன். ஒரு 50 கிராம்ஸு பாதாம், 50 கிராம் முந்திரி, 50 கிராம். இது அக்ரூட்டுன்னு சொல்லுவா. இது தனியாக சாப்பிட்டோம்னா கொஞ்சம் கசக்கும், கசப்புமாக இருக்கும். அதனால் இது ரொம்ப நல்லது. பிரெயினுக்கு, ஞாபக சக்திக்கு, உடம்பு, சுகர் பேஷண்ட்டுக்கு இது ரொம்ப நல்லது. அக்ரூட் இது ரொம்ப நல்லது. இதுவும் வந்து ஒரு 50 கிராம். இது வந்து மிக்சடு இது சீட்ஸு. என்னென்ன சீட்ஸ் இருக்குன்னாக்க வந்து வாட்டர்மெலன் சீட் இருக்குது, அப்புறம் சன்ஃப்ளவர் சீட் இருக்குது, பம்கின் சீட் இருக்குது, அந்த மாதிரி ஃப்ளாக்ஸ் சீட் இருக்குது. அது மாதிரி எல்லா சீட்ஸும் இருக்குது. மிக்சடு சீடுன்னே கிடைக்கிறது கடையில். அது ஒரு 50 கிராம் எடுத்துட்டுருக்கேன். ஜவ்வரிசி வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் தான் ஜவ்வரிசி. ஜஸ்ட் ஒரு பாண்டிங்காக ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் தனித்தனியாக வறுக்கணும். இதில் நான் வந்து ஏலக்காயெல்லாம் எடுத்துக்கல. பிகாஸ் வந்து சில பேருக்கு வந்து பால் ஊற்றி சக்கரை போட்டு சாப்பிட்றது கஞ்சி பிடிக்கும், சில பேருக்கு உப்பு போட்டு மோர் ஊற்றி சாப்பிட்றது பிடிக்கும். அதனால் இதில் நம்ம வந்து ஏலக்காய் சேர்க்கலை. ஏலக்காய் சேர்த்தாக்கா வந்து நம்ம உப்பு போட்டு மோர் ஊற்றி சாப்பிட முடியாது. அதனால் ஸோ இது வெறுமனே அப்படியே தனித்தனியாக வறுத்து நல்லா நைஸாக கஞ்சி மாவு பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கலாம்.
அரைச்சி வச்சுட்டோம்னாக்க நமக்கு வந்து அப்பப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து போட்டு தண்ணியில் ஒரு 10 மினிட்ஸு நல்லா முழுகிற அளவுக்கு கரைச்சி, இது நான் கரைச்சி போட்டும் காமிக்கிறேன், கஞ்சியும் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படின்னு அடுத்த வீடியோவில் போட்டு காமிக்கிறேன். இந்த மாவு மட்டும் அரைக்கிறத இப்போ பார்த்துடலாம். இப்போ நான் ஒன்று ஒன்றா தனித்தனியாக வறுக்க போகிறேன். இப்போ வந்து இரும்பு இல்பச்சட்டி தான் வச்சுருக்கேன். இரும்பு இல்பச்சட்டியில் வறுத்தோம்னா நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் இதில் நான் ஒன்றுமே சேர்க்கலை, எல்லாத்தையும் ட்ரையாக வறுக்க போகிறோம். இந்த அரிசி, இந்த தால் இதெல்லாம் வந்து நல்லா தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதனால் வந்து உங்களுக்கு அலசணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இதை நம்ம ட்ரையாக தான் வறுக்க போகிறோம். இது வறுக்கும் போதே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக பொரிஞ்சுட்டு வரும். அதுவும் இரும்பு இல்பச்சட்டியில் போட்டால் சட்டுன்னு ஆகிடும். இந்த இல்பச்சட்டியை நல்லா சுட பண்ணிவிட்டு போட்டோம்னா சிம்லேயே வச்சுக்கலாம். நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். ஏற்கனவே ஆல்ரெடி நல்லா இரும்பு இல்பச்சட்டி சீக்கிரமாக சூடாகிடும். நல்லா சூடு ஆகிடுது, அதாவது நிறவெல்லாம் சூடு இருக்கும் பாருங்கள். நல்லா பொரியறது பாருங்கள், அரிசி போட்டோடனே சட்டுன்னு பொரியறது பாருங்கள். அந்த மாதிரி பொரியணும், அரிசி நல்லா பொரிஞ்சிடணும். அதுமாதிரி தனித்தனியாக போட்டு வறுத்துட்டு அரைக்கணும். மொத்தமாக போட்டு அரைச்சாக்க, மொத்தமாக போட்டு வறுத்தோம்னா ஒன்றுத்துக்கும் ஒரு ஹீட்டு டெம்பரேச்சர் உள்ள வறுபடுற டெம்பரேச்சர் டிஃபர் ஆகும். அதனால தான் நம்ம தனித்தனியாக போட்டு வறுக்கிறோம். இதெல்லாம் வறுத்துட்டு நான் ஒன்றா வறுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இதுமாரி பொரிஞ்சு வரணும். இந்த பிளாக் ரைஸு அதேமாரி தான் உங்களுக்கு அந்த நம்ம புழுங்கல் அரிசி எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதுவும் நல்லா பொரிஞ்சு வரும். பொரிஞ்சு வர்றது தான் கணக்கு. அப்படியே எடுத்து போட்டுற வேண்டியதான் நம்ம அரைக்கிறதுக்கு. எதுக்குமே எண்ணெயோ நெய்யோ எதுவுமே போடலை, வெறும் இல்பச்சட்டியில் ட்ரையாக வறுக்கிறேன். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. ரொம்ப நாளைக்கு கெடவே கெடாது. உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு மேலே நன்னாவே வச்சுக்கலாம். நான் அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக அளவு வச்சுருக்கேன், நிறையா அளவு வைக்கலை. மொத்தமாகவே இது 1 கிலோவுக்கு உள்ளுக்குள்ளே தான் இருக்கும். எல்லாமே சேர்த்தா கூட உங்களுக்கு ஒரு 1 kgக்கு வரும். அது நீங்கள் டெய்லி காத்தால சாப்பிட்றவங்களா இருந்தாக்க ஒரு மாதத்தில் காலி ஆகிடும். அப்படி நீங்கள் டெய்லி சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அது ஏர்டைட் டப்பாவில் வச்சு ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் அப்பப்போ வேணுங்கிறப்ப எடுத்து போட்டுக்கலாம். பூச்சி ஈச்சி வராமல் இருக்கிறதுக்கு தான், வேறு இன்னும் இதில் ஒன்றும் கெட்டு போகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இந்த அரிசி பருப்புங்கிறதுலாம் இருக்கிறதுனால பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு தான், வேறு ஒன்றும் கிடையாது. பாருங்கள் படப்படான்னு வெடிச்சுட்டு பொரியறது பாருங்கள் அரிசி எவ்வளோ சூப்பராக. இதுதான் வந்து இதோடைய கணக்கு. இந்த மாதிரி பாருங்கள் எப்படி சூப்பராக பொரிஞ்சுன்னு வருது பாருங்கள் அரிசி. இந்த மாதிரி பொரியணும் அரிசி. இதுதான் அதனுடைய ஸ்டேஜ். ஒன்றையும் நான் தனித்தனியாக அது மாதிரி அதனுடைய ஃபைனல் ஸ்டேஜ் என்னங்கிறத காமிக்கிறேன் உங்களுக்கு வறுக்கும்போது. பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்துடுது. இது அப்படியே கொஞ்சம் தட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டுருவோம். அடுத்தது நம்ம புழுங்கரிசியை போட்டுக்கலாம். புழுங்கரிசி இதேமாரி படப்படன்னு பொரியும். நான் அந்த ஃபைனல் ஸ்டேஜை காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா பாருங்கள் புழுங்கரிசியும் பொரிய ஆரம்பிச்சிடுது. நான் வறுக்கிறது ஃபுல்லாக உங்களுக்கு காமிச்சாக்க வீடியோ ரொம்ப லென்த்தி ஆகிடுவேன்னு ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கிறது மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப சின்னதாக வச்சுட்டுருக்கேன் அடுப்பை. பாருங்கள் எப்படி பொரியறதுன்னு, கலரும் கொஞ்சம் மாறுறது பாருங்கள். லைட்டாக கோல்டன் ப்ரௌனில் சிவக்க ஆரம்பிச்சிருக்கு. அதே சமயத்தில் நல்லா தெரியறது பாருங்கள், பொரியறது பாருங்கள். அரிசி எவ்வளோ சூப்பராக பொரிஞ்சு வருது பாருங்கள். இதுதான் ஃபைனல் ஸ்டேஜு. இதையும் தூக்கி இந்த மாதிரி இதோடையே சேர்த்து போட்டு அரைக்கிறதுலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அரைக்கிறது வந்து ஒன்றா சேர்த்தே அரைக்கலாம். இதோடய சேர்த்து போட்டு கொஞ்சம் நாளி நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் தான் அரைக்கணும், இல்லைன்னா அப்படியே கட்டி கட்டியாக போயிடும். மிக்சியில் போய் ஒட்டிட்டு கட்டி கட்டியாக போயிடும். ஸோ இதை வந்து பொரிஞ்செடுத்து இதையும் இதோட சேர்த்து கொட்டி ஆற வைக்க போகிறோம். இப்போது இது வந்து மில்லட்டு அந்த கம்பு கேழ்வரகு இதெல்லாம் இருக்கிற மாதிரி இது மில்லட்டில். இது ராகி மில்லட்டு, ராகி மால்ட்டு சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி. இது ராகி மால்ட்டு மாதிரி தான். அந்த கஞ்சியே உங்களுக்கு வந்து இப்போ ராகியை நிறைய சேர்க்குறோம். 200 grams ராகி சேர்க்குறோம். ஃபிங்கர் மில்லட்டாக என்னமோ பேர் இருக்குது. இது வந்து கரெக்டாக தெரியல. ஸோ இது ராகியை நம்ம இந்த கஞ்சி மாவில் ராகி சேர்க்கறதுனால ராகி மால்ட் மட்டும் தனியாக சாப்பிட்ணுன்னு அவசியம் கிடையாது. இதுலேயுமே வந்து உங்களுக்கு ராகியும் மிக்ஸ் ஆகிடுறதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்தி. ராகி வந்து டெய்லி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்தி, ரொம்ப நல்லது. அதனால தான் அதை நான் நார்மல் ரைஸோட ரா ரைஸ் அந்த மாதிரி பச்சரிசியோட போடாமல் நான் அந்த மாதிரி பிளாக் ரைஸும் புழுங்கரிசியும் எடுத்துட்டுருக்கேன். இது அதோட மில்லட் போட்டோம்னா ரொம்பவே
மிக்ஸ் ஆகிக்கும். ராகி மட்டும் தனியாக அந்த மாதிரி வறுத்துட்டு நீங்கள் நல்லா பொரியும். இதே மாதிரி தான் அது அரிசி. இதுவும் ராகியும் பார்த்தீங்கன்னா அரிசி மாதிரியே இது பாருங்கள் குட்டி குட்டியாக பொரிஞ்சு வருது பாருங்கள். இந்த மாதிரி பொரியும். ராகியும் பொரிஞ்சு வரும். கலர் லேசாக சேஞ்ச் ஆகும், பொரிஞ்சு வரும். நல்லா பாருங்கள் அதை பொரியிறது பாருங்கள். அந்த மாதிரி பொரிஞ்சு வர ஸ்டேஜில் போட்டு அரிசி மாதிரியே தான் அதுவும் பொரியும். பட் இது வந்து மில்லட்டுங்கிறதுனால ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. ரைஸ்லேயுமே ரொம்ப உடம்புக்கு நல்லதான பிளாக் ரைஸும் புழுங்கரிசியும் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு ரைஸ் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக இது சொல்கிறேன் ஸ்பெஷலாக, வேறு ஒன்றும் இல்லை. இந்த காலத்து குழந்தைங்கள்லாம் நான் ரைஸ் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரைஸ்லேயே ஹெல்த்தியான ரைஸ்லாம் இருக்குது. ப்ரௌன் ரைஸ் இருக்குது, பிளாக் ரைஸ்லாம் அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் சாப்பிட்ட அரிசி இது. அது சாப்பிட்டா ரொம்ப நல்லது. பிளாக் குதிரவாளி ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாக் ரைஸு அந்த காலத்தில் ராஜாக்கள் அரண்மனையிலலாம் அதுதான் சாப்பிட்டாங்களாம். இந்த மாதிரி ராகி ரொட்டி, ராகி கூழ் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்தி. ஸோ இதுவும் வருந்தெடுத்து நல்லா தெரிஞ்சிருக்கு பாருங்கள். கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு, கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு. லைட்டாக பொரியவும் ஆரம்பிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம இதையும் தூக்கி கொட்டி இதில் ஆற வச்சுக்கலாம். இதில் நான் வந்து வேறு எந்த மில்லட்டும் சேர்க்கலை, ஒன்லி ராகி மட்டும்தான் சேர்க்குறேன். ஏன்னா வந்து கஞ்சிக்கு வந்து ராகி தான் ரொம்ப நல்லாயிருக்கும். வேறு மில்லட்லாம் வந்து நம்ம வேறு ஏதாவது ரொட்டி சப்பாத்தி பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ராகி வந்து ஸ்பெஷலி கஞ்சிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் ராகி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போ அடுத்தது இந்த ரெட் அவல் போட்டிருக்கேன். அது ரெட் ரைஸில் பண்ணுற அவல். இது அவல் வந்து உங்களுக்கு நான் தொடச்சிட்டேன், சுத்தமாக தொடச்சிட்டேன். ஸோ பாருங்கள் லைட்டாக இது ஆல்ரெடி வந்து கைக்குத்தி பண்ணியிருக்காங்க. இது வந்து மிஷின் அவல் கிடையாது இது. ஸோ ஆர்கானிக் ரெட் ரைஸில் உரலில் குத்தி பண்ணின அவல் இது. ரெட் அவல் கடையில் கிடைக்கிறது எல்லாமே இந்த மாதிரிலாம். இந்த ஜஸ்ட்டு இதை வந்து ஒரு சூடு பண்ணிவிட்டு லைட்டாக இதுவும் பொரியும். ரொம்ப தீய விடக்கூடாது. அப்படியே எடுத்து ரொம்ப சீக்கிரமாக ஆகிடும். ஏன்னா அது ஆல்ரெடி வந்து அரிசியை ஃப்ளேக் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ ரைஸ் ஃப்ளேக்ஸ் தானே, ரெட் ரைஸோட ஃப்ளேக்ஸ் தான் இது. ஸோ சீக்கிரமாக வந்து வறுபட்டுரும். ஜஸ்ட்டு லைட்டாக பொரிஞ்ச உடனே இதை எடுத்து நம்ம இதையும் இந்தமாரி தட்டில் கொட்டிக்கலாம். பாருங்கள் பொரிய ஆரம்பிச்சிடுது. இதில் மொத்தம் வந்து இப்போ பிளாக் ரைஸ் போட்டாச்சு, புழுங்கரிசி போட்டாச்சு 2, ராகி 3வது, அவல் 4வது போட்டாச்சு. இப்போ ஜவ்வரிசி 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். மொத்தமாகவே வந்து 11 ஐட்டம்ஸ் தான். இப்போ வந்து இந்த அரிசி சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி ஜவ்வரிசி, அவல், பிளாக் ரைஸ், புழுங்கரிசி, ராகி இதெல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் இதெல்லாத்தையும் ஃபஸ்ட்டு தனியாக வறுத்து முதல்ல ஒரு பிளேட்டில் ஆற வச்சிடுறேன். ஏன் இந்த நட்ஸ் எல்லாம் ஏன் தனியாக வச்சுருக்கேன்னா, நல்லா காஞ்சதுக்கு நல்லா இழுப்பு சட்டி நல்லா சூடாக இருக்கும்போது போட்டால் தான் அது சட்டுன்னு ஆகும். கொஞ்சம் இப்போ வந்து இந்த அரிசியெல்லாம் வறுக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இழுப்பு சட்டி சூடு கம்மியாக இருக்கும், இருக்க சூடு ஜாஸ்தியாகும் இல்லையா. ஸோ அப்போ அந்த சமயத்தில் அதை போட்டு வறுத்தோம்னா இது கொஞ்சம் ஹெவி பெருசாக இருக்கிறதுனால வறுபடுறது ஈஸியாக இருக்கும். அந்த டைம் பூரா நல்லாவே இந்த இழுப்பு சட்டி நல்லா சூடானதுக்கப்புறம் போடுறது ரொம்ப சிறந்தது, ரொம்ப கரெக்டான டைம்னு சொல்லலாம். சீக்கிரமாக வறுபடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஜவ்வரிசி இதே மாதிரி தான் 2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். பாருங்கள் அப்படி இப்போ பெருசாக பொரிஞ்சு நல்லா வரும். அதுதான் அதனுடைய வறுபடுற கணக்கு. எல்லாமே நான் ஃபைனல் ஸ்டேஜ் தான் காமிச்சுட்டு இருக்கேன். பாருங்கள் நல்லா சூப்பராக வந்து பொரிஞ்சுன்னு வருது பாருங்கள். நல்லா பெருசாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த ரைஸ் இதோடையே போட்டுடலாம். மீதி இந்த நட்ஸ் எல்லாம் வறுத்து இந்த பிளேட்டில் போட போகிறேன். ஆனாக்கா நல்லா ஆறணும், சுத்தமாக சூப்பராக ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். நான் அரைச்சிட்டு கடைசியாக உங்களுக்கு மாவோட டெக்ஸ்சர் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் அரைச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன். அடுத்தது கொள்ளு ஜவ்வரிசி பாருங்கள், நல்லா பெருசாக பொரிஞ்சிருக்கு பாருங்கள். கொள்ளு போடுறோம். ஏன்னா ஒன்றுத்துக்கும் தனித்தனி டெம்பரேச்சர் இருக்குது, அதனால தான் தனித்தனியாக வறுக்கிறோம். இதனுடைய ஃபைனல் ஸ்டேஜ் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள் நல்லா செவந்து வந்துடுது.
பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. இந்த கொள்ளு பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் லெவல் நம்ம உடம்புல அதை கம்மி பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமானது. நார்ச்சத்து ஜாஸ்தி இருக்குது கொள்ளில். ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, நான் கொள்ளு பொடி ஏற்கனவே போட்டிருக்கேன். கொள்ளு பொடி வந்து சாத்தோடு போட்டு கலந்து சாப்பிட்ற கொள்ளு பொடி எப்படி பண்ணுறதுங்கிறது நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப நல்லது. டெய்லியுமே கொஞ்சம் கொஞ்சம் கொள்ளு சேர்த்துட்டே வந்தாக்க நம்ம உடம்புல சேர்கிற பேட் கொலஸ்ட்ரால் வந்து சரியாகி கட் ஹெல்த்துக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. கொள்ளு அதாவது இதில் நார்ச்சத்து நிறையா இருக்கிறதுனால இது ரொம்ப நம்மளோட குட் பாக்டீரியாஸ்லாம் ரொம்ப நல்லா வரும். ரொம்ப கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இது. ஸோ டெய்லியே இந்த கொள்ளு கொஞ்சம் சேர்த்திங்கனாலே, கொள்ளு ரசம் அது மாதிரி ஏதாவது ஒரு உருவத்தில் இந்த கொள்ளை சேர்த்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ இதை கொட்டிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கொள்ளு எடுத்து கொட்டியாச்சு. இப்போ வந்து முழு பயிர் போட்டிருக்கேன். முழு பயிர் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் பைத்தம்பருப்பு நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற எல்லோ கலரில் இருக்கும் இல்லைங்களா, அந்த பைத்தம்பருப்பு கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டு, இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து இப்போ கடைகளில் கிடைக்கிற கஞ்சி மாவுலலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முளை கட்டி பண்ணுவாங்க. நம்ம வேணால் முளை கட்டியும் பண்ணலாம். நான் வந்து இது அர்ஜென்ட் ரொம்ப ஈஸியாக மெத்தடாக இருக்கணுங்கிறதுனால தான் நான் உங்களுக்கு முளையெல்லாம் கட்டாமல் அப்படியே பண்ணியிருக்கேன். அதுக்காக தான் ஒரு ஆல்டர்னேட்டிவாக நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. கஞ்சி போடுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி கஞ்சி மாவை கரைச்சி வச்சுட்டிங்கன்னாவே அது நல்லா ஊறிண்டு சூப்பராக வந்துடும். ஸோ அந்த ஊறுறது தான் கணக்கு. அது ஊறிண்டுடும். அப்புறமா நீங்கள் அதை நல்லா வேக வச்சுட்டு நல்லா பாலோ மோரோ ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பைத்தம்பருப்போட வறுபடுறது எப்படின்னாக்க வாசனை கமகமன்னு வரும். நல்லா பயிர் வாசனை அடிக்கும். இந்த கலரும் கொஞ்சம் மாறும், பொரியும். அதுதான் என்னுடைய ஃபைனல் ஸ்டேஜு வறுக்கிறதுக்கு. எல்லாமே நான் ட்ரையாக தான் வறுத்துட்டுருக்கேன். நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க எல்லாத்தையும். ஸோ இப்போ நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா க்ரீனாக இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள் ப்ரௌன் ஆகிட்டுருக்கு பாருங்கள். இதுதான் அதனுடைய ஃபுல்லாக எல்லா பயிரும் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் ஆகிடும். அதுதான் அதனுடைய கணக்கு. ஒரு பயிர் கூட வந்து க்ரீனாக இருக்காது. எல்லாமே கொஞ்சம் ப்ரௌன் கலரில் கலர் சேஞ்ச் ஆகும். இதுமாரி இது கொள்ளுலேயும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக டீப் ரெட்டுக்கு போயிடுச்சு. அது அந்த மாதிரி நல்லா வறுபட்டுனா நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. பாருங்கள் சூப்பராக எப்படி கலர்ஃபுல்லாக மாறிடுது பாருங்கள் இந்த பயிர். இப்போ வந்து இதெல்லாம் தான் மெயின் இன்க்ரீடியன்ஸு. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ஸ் தான் இதெல்லாம். இது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ஸுங்கிறதுனால இது முக்கியம் இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனால் பார்த்தீங்கன்னா பாதாம், முந்திரி, அக்ரூட்டு, அப்புறம் மிக்ஸ்டு சீட்ஸ், இது எல்லாமே நமக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது இருந்ததுன்னா இது, பட் நான் என்ன சொல்கிறேன்னா எல்லா வீட்லேயும் இதெல்லாம் இருக்குமான்னு தெரியல. ஸோ இது இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இப்போல்லாம் வந்து எல்லாருமே பாதாம் எல்லாம் வாங்குகிறோம். நம்ம ஒன்றும் வாங்காதக்கெல்லாம் கிடையாது. எல்லாருமே பாதாம் முந்திரி எல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் எல்லார் வீட்லேயுமே. ஸோ இது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதனால தான் நான் வந்து இது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பாதாமை போட்டு வறுத்துக்கிறேன். அப்புறம் முந்திரி. ஜஸ்ட்டு வந்து ரொம்ப இது பண்ணக்கூடாது. கலர் ஜஸ்ட்டு சேஞ்ச் ஆனால் போகிறோம். படப்படன்னு வெடிக்கும் இது பாதாம். முந்திரியும் வந்து கோல்டன் ப்ரௌனில் வறுத்தா போகிறோம். அக்ரூட்டும் இந்த சீட்ஸும் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த இழுப்பு சட்டியோட சூடு இருக்குது பார்த்தீங்களா, அதுவே போகும். நீங்கள் டஃப்லான் மாதிரி வேறு ஏதாவது இரும்பு இழுப்பு சட்டி இல்லாமல் வேறு ஏதாவது இழுப்பு சட்டினா கொஞ்சம் சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம். நான் என்னோடது வந்து இரும்பு இழுப்பு சட்டிங்கிறதுனால உங்களுக்கு அந்த இழுப்பு சட்டியே நல்ல சூடாக இருக்கும். ஸோ அந்த சூடே அதுக்கு போகும். அதனால் நான் வந்து கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அக்ரூட்டு, இந்த மிக்சடு சீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து சன்ஃப்ளவர் இருக்குது, பரங்கி விதை, பூசணி விதை, அப்புறம் வந்து வெள்ளரி விதை, அப்புறம் வாட்டர்மெலான் சீடு, ஃப்ளாக் சீடு, எல்லா சீட்ஸும் இதில் மிக்ஸாக இருக்குது. இதுமாரி கிடைக்கிறது கடையில். ஸோ அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதை நான் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதில் போட்டு வச்சுருவேன். அது அந்த அந்த சூடுக்கு ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா ஆயிடுத்து. இதை எடுத்து கொட்டிக்கலாம். அப்புறம் முந்திரி இதெல்லாம் வறுக்க வேண்டியதான். பாதாம் பார்த்தீங்கன்னா அதுலேயே பாதாமில் வந்து ஆயில் இருக்குது நமக்கு. பாதாம் ஆயில் வந்து பாதாமில் இருக்கிறதுனால
இது வந்து அப்படியே நல்லா பாருங்கள், பார்த்தாலே அப்படியே கிளாஸியாக நல்லா அந்த இது வருது பாருங்கள், நல்லா வெடிச்சிடும், பட்டு பட்டு பட்டுன்னு வெடிச்சிருக்கும். இதுதான் அதனுடைய ஃபைனல் ஸ்டேஜ். ஸோ இப்போ வந்து முந்திரி வறுக்கிற பதம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம வந்து பாயசம் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்க, நமக்கு பொங்கல் எல்லாத்துக்குமே நம்ம வறுப்போம் இல்லையா, அது மாதிரி தான். இது வந்து நம்ம நெய் விட்டு வறுப்போம். இப்போ வந்து நெய்யெல்லாம் விட கிடையாது, வெறுமனை அப்படியே ட்ரையாக வறுக்கிறோம். அதே கோல்டன் ப்ரௌன் வரும், கலர் மாறாமல் போட்டுற வேண்டியதுதான். இதை அப்படியே போட்டுட்டு அரைச்சிட்டு உங்களுக்கு இதை அப்படியே சும்மா அந்த இழுப்பு சட்டியில், சூடான இழுப்பு சட்டியில் போட்டு வச்சுருவேன், அவ்வளோதான். நான் உங்களுக்கு ஏன்னா இது வந்து அக்ரூட் வந்து எண்ணெய், அக்ரூட்டில் எண்ணெய் ஜாஸ்தி இருக்கும். ஸோ ரொம்ப வருத்தம்னாக்க பிசு பிசுன்னு ஆகிடும். பாதாம் மாதிரி தான் பாருங்கள், பாதாமே பாருங்கள் எப்படி எண்ணெய் விட்டுருக்கு பாருங்கள். ஸோ இதை வந்து நான் அரைச்சிட்டு உங்களுக்கு லாஸ்ட் கன்சிஸ்டன்சி காமிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதனுடைய கஞ்சி போடுறது எப்படின்னுங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன், ஏன்னா ரொம்ப லென்த்தி ஆகிடும் வீடியோ. ஸோ கஞ்சி மாவு இப்படி தான் பண்ணணும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் பத்மாவதி ஆர்ட் ஃபுட் அண்ட் லைஃப். ப்ளீஸ் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். மாவெல்லாம் கஞ்சி மாவு அரைச்சிட்டு அதனுடைய ஃபைனல் கன்சிஸ்டன்சி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள். பாருங்கள், இது மாதிரி லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே ஆஃப் பண்ணிட்டேன். இந்த ஃப்ளாக்ஸ் சீடு, அப்புறம் எள்ளு கூட இருக்குது, வெள்ளை எள்ளு இருக்குது. இதில் எல்லா விதமான சீட்ஸும் இருக்குது. இது ரொம்ப நல்லது. இது அப்படியே வந்து இதை ஆஃப் பண்ணிட போகிறேன். நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன், இதில் உள்ள சூடுக்கே போகணும். இப்போ உங்களுக்கு வந்து இரும்பு இழுப்பு சட்டி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து அடுப்பை வந்து சின்னதாக வச்சுட்டு ஒரு வாட்டி லைட்டாக அது வெடிக்கும், பட்டு பட்டுன்னு அந்த ஃப்ளாக்ஸ் சீட்லாம் எள்ளெல்லாம் வந்து வெடிக்கும். அப்போ வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம், நீங்கள் அதுலேருந்து எடுத்துடலாம், இழுப்பு சட்டிலேருந்து எடுத்துடலாம். அதுதான் இது. நான் வந்து எனக்கு வந்து பாருங்கள் வெடிக்கிற சத்தம் கேட்குறது பாருங்கள், இது சூடே போகும். ஆஃப் பண்ணிட்டேன் அடுப்பை. இதோட சூட்லேயே இது வந்து பட்டு பட்டுன்னு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு மேலெலாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், இதை அப்படியே போட்டு நம்ம எடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு வந்து நார்மல் இழுப்பு சட்டினாக்கா நீங்கள் கொஞ்சம் சின்னதாக வச்சுட்டு இதுமாரி கரண்டியால், ஆனால் ஒரு பெரட்டுங்க, அப்படியே போட்டு விட்டாதீங்க, விட்டுட்டிங்கன்னா கருப்பாக போயிடும். ஸோ கரண்டியால் இப்போ நானுமே பாருங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணாலுமே இதை நான் அப்படி இப்படி இப்போ கிளறி விட்றேன். இல்லைன்னா அப்படியே போட்டாக்க அப்படியே கருகி போயிடும் அடியில் இருக்கிறது. ஸோ எல்லா சீட்ஸும் இருக்கிறதுனால இதை இப்போ எடுத்து போட்டுற போகிறேன் இதில். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. எல்லாம் வறுத்து சூப்பராக ரெடி ஆகிடுது. நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். 2 இதாக போட்டு அரைச்சேன். பார்த்தீங்கன்னா ரைஸு அதெல்லாம் ஒரு தட்டில் வச்சுருந்தேன் இல்லையா, அதெல்லாம் ஒரு இது. அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் தனியாக ஒரு தட்டில், பாதாம், முந்திரி, ஃப்ரூட்டு, அப்புறம் சீட்ஸ் அதெல்லாம் போட்டு அரைச்சேன். இப்போ 2யும் அப்புறம் ஒன்றா சேர்த்து, அதாவது ஒரு பல்ஸ் மோடில் ஒரு மோடு விட்டுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் 2யும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்தமாரி அரைச்சாக்க அதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் மிக்சியில் அரைக்கிறதுனால இந்த மாதிரி கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும். இது எதனால் வருது அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் தட் பாதாம், இந்த பாதாம் அக்ரூட் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் சத்து இருக்கு இல்லையா, அதில் நிறையா எண்ணெய் சத்து இருக்குது. நம்ம ட்ரையாக தான் அதை வறுத்தோம், இருந்தாலுமே அதில் வந்து ஒரு எண்ணெய் சத்து வறுக்கும் போதே நான் உங்கள்கிட்ட காமிச்சேன், பலன்னு அதில் உள்ள எண்ணெய் இருந்தது. ஸோ இப்போ வந்து இதை நான் வந்து ஒரு தனியாக ஒரு இழுப்ப சட்டியில் போட்டுட்டு, நான் இன்னும் அடுப்புலலாம் வச்சுருக்கேனேன்னு பார்க்காதீங்க, இன்னும் நான் அடுப்பெல்லாம் இது பண்ணலை. ஜஸ்ட் இதை கலக்கிறதுக்காக ஒரு வாயகலமான பாத்திரம் நான் எடுத்துக்கலாம். அந்த வாயகலமான பாத்திரத்தில் போட்டு இதை கொஞ்சம் கட்டிலாம் இல்லாமல் கொஞ்சம் இந்த மிக்சியில் அரைச்சதுனால இது இருக்குது. இதே நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சிங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த இது வராது. நீங்கள் மிஷினில் கொடுத்து வேணாலும் அரைச்சிக்கலாம். நிறையா மீன்ஸ் நான் இப்போ வந்து எல்லாமே 200 கிராம்ஸ் 100 கிராம்ஸ் அந்த மாதிரி டோட்டலாக வந்து 1 கிலோ தான் சாமான் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், என்னுடைய இதெல்லாம் என்னென்ன அளவு எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். நீங்கள் உங்களுக்கு வேண்டான்னா பாதாம், அக்ரூட்டு, முந்திரி இதெல்லாம் நான் போட்டிருக்கேன், அது வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பாக்கி எல்லாமே நீங்கள் மீதி எல்லாமே இம்பார்ட்டண்ட்டானது எல்லாமே நான் போட்டிருக்கிறது. ஸோ இது மாதிரி நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இதனுடைய இதை பாருங்கள், டெக்ஸ்டரை காமிக்கிறேன் உங்களுக்கு. லைட்டாக ஒரு மாவாகவும் ரொம்ப மாவாகவும் இருக்காது, ரொம்ப ரவை பதத்துலேயும் ரொம்ப நொரன்னு இல்லாமல் ஒரு பதம், ரொம்ப மாவாகவும் இல்லாமல் ஒரு ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் ரொம்ப ரவை பெரிய ரவை சைஸ்க்கு இருக்கக்கூடாது. இந்த பாம்பே ரவைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப மெலிசான சன்னமான ரவை சைஸ்க்கு அரைச்சி வச்சுட்டு இதை வந்து நீங்கள் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க.
நீங்கள் அப்பப்போ ஒரு வாரத்துக்கு வேணுங்கிறத மட்டும் வெளியில் வச்சுக்கோங்க, மீதியை ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கனாக்க அது பாட்டுக்கு இருக்கும், வாசனையே வராமல் ரொம்ப நன்னா. இது வீணாக போகிறதுக்கு இதில் ஒன்றுமே இல்லை, வீணாக போகிறதுக்கு. ஏன்னா நம்ம வந்து முளைக்கட்டலை ஒன்றும் பண்ணலை. ஸோ இது வீணாக போகிறதுக்கு எந்த சான்ஸும் இல்லை, ரொம்ப நன்னா இருக்கும். உங்களுக்கு யாருக்கான இந்தமாரி வேணும்னா நீங்கள் என்னோடய நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கலாம். ரசப்பொடி எல்லாமும் நான் பண்ணி கொடுக்குறேன். ஸோ வேணுங்கிறவங்க ரசப்பொடி, கொள்ளு பொடி, இந்தமாரி பொடி எல்லாமும் நான் பண்ணுறேன். ஸோ வேணுங்கிறவங்க நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய நம்பர் இருக்குது, நீங்கள் வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ வீட்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதை விட கம்மி குவான்டிட்டியில் பண்ணணுங்கிறவங்க நான் போட்டிருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கிற அளவில் பாதி அளவு எடுத்துட்டீங்கன்னா போட்டு அரைச்சி பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய் பாய். இது இந்த கஞ்சி எப்படி போடுறது, 2 வெரைட்டியாக போடலாம். இது எப்படி போடுறதுங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன், கண்டிப்பாக பாருங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் பத்மாவதி ஆர்ட் ஃபுட் அண்ட் லைஃப். ப்ளீஸ் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய் பாய்.